ஆசையாக வாங்கின நகையை அடகு வச்சுட்டு திருப்ப முடியாமல் இருக்கீங்களா? 100% இந்த பரிகாரம் பண்ணுங்கள், கண்டிப்பாக நடக்குங்க. நானும் பண்ணி எனக்கும் நகை வந்து நான் திருப்பிட்டேன். அதனால தான் சொல்கிறேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப எளிமையானது தான். முதல்ல ஒரு அகல் விளக்கோ இல்லைனா வந்து மண் பாத்திரம் இல்லை பீங்காம் பாத்திரம் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. கண்ணாடி கிளாஸ் அந்த மாதிரி எடுத்து நல்லா மஞ்சள் தடவிக்கோங்க. மஞ்சள் தடவிட்டு அதில் ஒரு 3 பக்கம் குங்குமம் வச்சுக்கோங்க. மஞ்சள் குங்குமம் வைக்கிற மாதிரி எப்போவும் வச்சுட்டு பூஜைக்கு மட்டுமே யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு கல்லுப்பு பேக்கெட் வாங்கி வச்சுக்கோங்க. அதிலேருந்து எடுங்க. வீட்டு சமையல்லேருந்து அந்த கல்லுப்பை எடுக்காதீங்க. இப்போ பூஜைக்குன்னு வச்சுருக்க அந்த கல்லுப்புலேருந்து அப்படியெல்லாம் கொட்டக்கூடாதுங்க. நம்ம கையால் எடுத்து நம்ம கையில் ஒரு பிடி எடுத்து அப்படி நம்ம கையோட அந்த எனர்ஜி வந்து அதில் வரணும். அந்த அளவுக்கு நம்ம கையை வந்து ஒரு பிடி பிடிச்சி அதில் வந்து நம்ம உப்பை வந்து நிரப்பணும். அந்த ஃபுல்லாக நிரப்புற அளவுக்கு நீங்கள் வந்து அந்த விளக்கோ இல்லை என்ன பாத்திரம் எடுத்துருக்கீங்களோ அது நிரம்புற அளவுக்கு உப்பை எல்லா தடவையுமே வந்து அந்த கை வந்து நம்ம டச் ஆகிற மாதிரி நல்லா எடுத்து உப்பை வந்து நிரப்பிக்கோங்க. கல்லுப்பை நல்லா நிரப்பிட்டு இதுக்கப்புறம் நம்ம அந்த உப்பு மேலே மஞ்சள் குங்குமம் வைங்க. நம்ம எப்படி தடவணுமோ அதே மாதிரி உப்பு மேலேயும் நல்லா மனசார இந்த பூஜையை வந்து சாமி ரூமில் மகாலட்சுமி ஃபோட்டோ முன்னாடி நின்று பண்ணுங்க, சரியா? இதில் வந்து மஞ்சள் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் குங்குமத்தையும் வச்சுக்கோங்க. மனசார வேண்டுங்க உங்களோட நகை வந்து திரும்பி கிடச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டு இப்போ மஞ்சள் குங்குமம் வச்ச பிறகு ₹1 காயின்ங்க. இதை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி துணியை வச்சு தொடச்சிட்டு அந்த ₹1 காயினை இந்த மஞ்சள் குங்குமம் வச்சுருக்கோம்ல அந்த உப்பு மேலே வச்சுருங்க. மஞ்சள் குங்குமம் வச்ச பிறகு இந்த ₹1 காயினுக்குமே வந்து நம்ம மஞ்சள் குங்குமம் வைக்கணும். இதே மாதிரி வச்சுட்டு இதுக்கப்புறமா நம்ம வந்து என்ன வைக்கணும்னா நம்மகிட்ட இருக்க ஏதாவது ஒரு கோல்டு மோதிரமாக இருக்கலாம், கம்மலாக இருக்கலாம், திருகாணியாக இருந்தால் கூட ஓகே தான். ஏதோ ஒன்று கோல்டு அப்படிங்கிறதுக்காக ஒரு கோல்டு எடுத்து நம்ம வைக்கிறோம். நான் இன்றைக்கி வந்து ஒரு திருகாணி இல்லாத கம்மல் தான் இருந்துச்சு என்கிட்ட. அந்த கம்மலை வந்து எடுத்து வச்சுருக்கேன். அந்த கம்மலை வந்து அந்த கோல்டையும் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் எடுத்து அந்த ₹1 மேலே வந்து நம்ம வச்சிடணும். இப்போ கோல்டே இல்லைங்க, என்ன வைக்கலாம்? கோல்டு இல்லைனா வேறு ஆப்ஷன் என்ன வைக்கலான்னு கேட்குறவங்களுக்கு வந்து குண்டு மஞ்சள் இருக்குல்ல, அந்த குண்டு மஞ்சளை ஒன்றை எடுத்து இந்த ₹1 காயின் மேலே வச்சுக்கோங்க. அந்த கோல்டு வச்சதோ இல்லை குண்டு மஞ்சள் மேலேயோ அதுக்கு மேலேயும் ஒரு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு மனசார வேண்டிக்கோங்க. இதை வந்து எங்கே வைக்கணும்னா மகாலட்சுமி ஃபோட்டோ முன்னாடி வச்சுக்கோங்க. என்னைக்கு பண்ணணும்னா வெள்ளிக்கிழமை பண்ணணுங்க. வெள்ளிக்கிழமை சுக்கிரஹோரையில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இல்லைன்னா நல்ல நேரம் பார்த்து வைங்க. யமகண்டோ ராகு காலம் இந்த 2 நேரமும் இல்லாத நேரமாக பார்த்து நல்ல நேரம் பார்த்து வைக்கலாம். இல்லைனா வந்து சுக்கிரஹோரையில் காலையில் 6 to 7 இல்லைனா மதியம் 1 to 2 இல்லை நைட்டு 8 to 9 ரொம்பவே சிறப்பான நேரம். இந்த நேரத்தில் வந்து இப்படி மகாலட்சுமி ஃபோட்டோ முன்னாடி விளக்கேற்றி வச்சுட்டு நம்ம வச்சிருக்க இந்த கல்லுப்பையும் அதில் வச்சு மனசார தூபம் எல்லாம் காட்டி நீங்கள் வந்து நல்லா வேண்டிக்கோங்க. என்னோட நகையை நான் சீக்கிரமாக திருப்பிடணும், அடகு வச்ச நகையை திருப்பிடணும்னு சொல்லிட்டு மனசார வேண்டிட்டு இதை பண்ணுங்கள். சில பேருக்கு பண்ணி 2வது நாளே கிடைக்கும், ஒரு வாரத்தில் கிடைக்கும். இதை வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 5 வாரம் பண்ணணுங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே கண்டிப்பாக நீங்கள் நகையை மீட்டிடுவீங்க. இதெல்லாம் என்ன மூட நம்பிக்கையாக இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு நடக்கலைன்னா அதுக்கப்புறமா வந்து யாருனாலும் பேசுங்க. ஏன்னா நான் பண்ணி எனக்கு நடந்துச்சு. அதே மாதிரி நிறைய பேர் நீங்கள் யூடியூப்லேயே போட்டு பாருங்களேன், நிறைய பேர் வந்து இந்த பரிகாரம் பண்ணி பலன் கிடச்சின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் நானும் உங்களுக்கு இதை வந்து ஒரு வீடியோவாக போடுறேன். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். 100% உங்களோட நகையை மீட்டுருவீங்க. வாரம் வெள்ளிக்கிழமை பண்ணணுங்க. பண்ணிவிட்டு வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் விட்டுட்டு திங்கக்கிழமை வந்து நல்ல நேரம் பார்த்து இதை எடுத்து அந்த உப்பை சிங்கில் கரைச்சி விட்டுருங்க. மிச்சம் 2த்தையும் வந்து வாஷ் பண்ணி வச்சுருங்க. இதே மாதிரி வெள்ளிக்கிழமை நீங்கள் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நகையை திருப்பிடுவீங்க. திருப்பிட்டிங்கன்னா என்னோட சேனலில் வந்து இந்த வீடியோ கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.